ஹாய் வணக்கம். நான் உங்கள் சுப்பு. "எட்டி பழுத்தென்ன, ஈயாதவன் வாழ்ந்தென்ன" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எட்டி அப்படிங்கிறது ஒரு காய். அது ரொம்ப கசப்பு. வாயிலே வைக்க முடியாது. அத சாப்பிட முடியாது. அந்த காய் பழுத்து போனதுக்கு பிறகு சாப்பிட முடியுமா? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா அத சாப்பிட முடியாதே! பயன் இல்லையே! அந்த மாதிரி தான் ஈயாதவன் வாழ்ந்தென்ன? மற்றவனுக்கு உதவியே செய்யக்கூடாது, செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு கஞ்ச பிசுனாரின்னு சொல்ல முடியாது. அந்த மாரி கஞ்சத்தனம் உள்ளவன், பெருசா பணம் சேர்த்து பெரிய அளவுல வாழ்ந்து மட்டும் என்ன பிரயோஜனம் ஆகப்போகுது சொல்லுங்க? அதத்தான் சொல்லியிருக்காங்க இந்த பழமொழியில. பட் ஆனா இன்னைக்கு நெறைய உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறவங்கள விட, இந்த மாதிரி கஞ்சத்தனமா இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பணம் சேர்த்து நெறைய பெரிய ஒரு உயர்வு நிலையெல்லாம் அடையிறாங்க அப்படிங்கும்போது, அ அவங்க வாழ்றதுல என்ன பலன் இருக்கு? ஒரு பலனுமே இல்ல. கவுண்டமணி கூட பார்த்தீங்கன்னா, சின்னவர்ல வலைய புடிச்சு இழுத்துட்டு சொல்லுவாரு. "இது எல்லாத்தையும் நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு மீதி உள்ளத வச்சு